ஹாய். இன்னைக்கு நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்துட்டு ஒரு புது வீடியோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வீடியோ போட்ட மாதிரி எனக்கு தெரியல. இந்த டாபிக்ல என்னன்னு பாத்தீங்கன்னா அஃபர்மேஷன்ஸ், சரிங்களா? சுய பிரகடனங்கள் அப்படி சொல்றாங்க இல்லையா? இப்ப வந்து அஃபர்மேஷன் வச்சுட்டு நம்ம லைஃப நம்ம நினைச்ச ரேஞ்சுக்கு மாத்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டா ஒரு முடியும். ஆனா வந்து நான் பிராக்டிக்கலா பேசுறோம் அப்படிங்கும் பொழுது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அது கஷ்டம்தான். எப்பெல்லாம் அதை பண்ணணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதாவது நிறைய இருக்குன்னு வைங்களேன். நம்ம எதுவுமே ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா அந்த டாபிக் வந்து அதோட முடியறது கிடையாது. நம்ம ஒரு 100 வீடியோ நீங்க ஈர்ப்பு விதியை பத்தி உங்களோட வாழ்க்கையில டைம் செலவு பண்ணி ஒரு 100 வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா மட்டும்தான் ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும், சரிங்களா? அதாவது ஓகே, ஒரு மனம் அப்படின்னா அது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இல்ல வந்து உங்க எண்ணங்கள்னா நம்ம இப்படிதான் அதை வச்சுக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்குவீங்க. கர்மானா இப்படிதான் அதை புரிஞ்சுக்குவீங்க. இப்படி நிறைய இருக்கு. இப்படி ஒன்னொன்னோட இன்டர்லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கும்போது நம்ம பண்ற எல்லா வீடியோஸையுமே வந்துட்டு நீங்க ஒரு வீடியோ பார்த்து மட்டும் டிசைட் பண்ணி உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துல உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய 1000 விஷயத்துல ஒரு இடத்துல நீங்க மாறுவீங்க. அதை என்னால கண்டிப்பா அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். சோ அப்படி நீங்க அஃபர்மேஷன்ஸ் பத்தி ஏதாவது நினைச்சிட்டு இருக்கிறீங்க, என்ன மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கலாம் அப்படின்றத பத்தி நான் அதாவது எப்படி நம்ம லைஃப்ல அட்லீஸ்ட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் நான் பேசுறேன், சரிங்களா? இப்ப ஆரம்பத்துல இருந்து வரணும். இப்ப அஃபர்மேஷன்னா அதை பத்தி மட்டும் இல்ல, அது உங்க லைஃப்குள்ள கொண்டு வர்றதுக்கு நீங்க எப்படி உங்களோட ரொட்டீன் வச்சுக்கணுங்கிறத வந்து என்னோட ரொட்டீனா இருந்ததை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நீங்க ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணும். உங்களுக்கு வேற வழி கிடையாது. உங்களோட வாழ்க்கையில வந்து அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இது. நீங்க ஒரு இன்வெஸ்ட் பண்றீங்க, ஒரு பிசினஸ் பண்றதுக்கு ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா போட்ட பணத்தை எடுக்கிறதுக்கான உழைப்பை நீங்க உழைப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி உங்க பண விஷயத்திலேயே அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க. ஈர்ப்பு விதிங்கிற ஒரு பெரிய இடத்துக்கு வந்துட்டு அங்க சில ரூல்ஸ் இருக்கு. அதன்படி நீங்க இருந்தா மட்டும்தான் உங்க வாழ்க்கையை வந்து நீங்க மாத்திக்க முடியும், சரிங்களா? ஈர்ப்பு விதியை ஃபாலோ பண்றவங்க நேரமா எந்திரிக்கலன்னா கூட பரவாயில்ல. அதெல்லாம் எப்ப அவங்க இருப்பாங்கன்னா மனம் சார்ந்து அவங்களோட ஒரு புரிதல் பக்குவம் எல்லாமே வந்துருச்சுன்னா கூட அவங்க ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஏர்லி மார்னிங் வேக்கப் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். சோ வந்து அந்த லாஜிக்கலா ஈர்ப்பு விதியை ட்ரை பண்றாங்க இல்லையா? அவங்களுக்கு தான் அந்த ஏர்லி மார்னிங் வேக்கப் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் எனக்கு ஐடியா இல்லை அதை பத்தி. ஓகே, இப்போ நீங்க நேரமா எந்திரிக்கிறீங்க. ஏன் நான் நேரமா எந்திரிக்க சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட போன்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. இப்ப ஃப்ரெஷர்ப்பா, நான் பிகினர், ஈர்ப்பு விதியை டே 1 நான் இன்னைக்குதான் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னா முதல்ல நீங்க மாத்த வேண்டியது உங்க போன்ல இருக்கிற வால்பேப்பர். அப்புறம் வந்து அந்த ஓனர் இன் போன் இருக்கும். அப்புறமா ஆப்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருப்போம் இல்லைங்களா போன்ல. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆரம்பமா இருக்கும்பொழுது நம்ம பாக்குற நிறைய பேர் வந்து அந்த விஷன் போர்டு வைங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல நம்ம ரூம்ல ஏதாவது கோட்ஸ் ஓட்ட வைங்க அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அதையும் நீங்க பண்ணுங்க. அதை தாண்டி உங்க போன்ல இருக்கக்கூடிய வால்பேப்பர்ல லாக் ஸ்கிரீனு, ஹோம் ஸ்கிரீனு, அப்புறம் அந்த ஆப்ஸ் எல்லாம் தூக்கி ஒரு ஃபோல்டர்ல போட்டுட்டு அந்த ஃபோல்டருக்கு ஒரு நேமு, அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி மாத்தணும். பாசிட்டிவான வேர்ட்ஸ் நீங்க வைக்கணும். மணி, டிவைன், இப்ப பேங்க் சம்பந்தமான ஆப்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் ஒரு ஃபோல்டர்ல போட்டுட்டு, அப்புறம் ஜிபே இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆப்ல போட்டுட்டு ஃபோல்டருக்குள்ள போட்டுட்டு அதுக்கு மணி, டிவைன், கவுண்ட் நவ் இப்படிங்கிற ஸ்விட்ச் வேர்டு வைக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இந்த மாதிரி நீங்க உங்க போன்ல என்னென்னலாம் ஆப் வச்சிருக்கீங்க, இப்ப கேமிங்னா கேம் எல்லாம் தூக்கி ஒரு இதுல போட்டுட்டு அதுக்கு ஒரு வேர்டு கொடுக்கலாம். அப்புறம் வந்து முக்கியமா ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா அதெல்லாம் ஒரு அந்த ஆப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இப்படி எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ஸ்விட்ச் வேர்ட்ல போட்டு வைக்கணும். ஏன்னா நம்ம போனை அடிக்கடி நம்ம பார்க்கும்பொழுது என்ன ஆகும், அந்த வால்பேப்பரா இருக்கலாம். அப்புறம் வந்து உங்களோட ஓனர் இன்ஃபோ வரும் இல்லையா, லாக் பண்றோம் அப்படின்னா அதுல லெட்டர்ஸ் ஒரு போன்ல ஒரு மாதிரி வரும். அதை நீங்க பாசிட்டிவா மாத்திக்கலாம். இப்படி நிறைய நீங்க கண்ணில் பாக்குற எல்லாமே போன்ல அதிகமா இருக்கும்போது இதை பண்ணுங்க. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டா நான் என்ன சொல்றேன், ஒர்க் அவுட் ஆகுது ஆகல, அது உங்களோட மனசு வந்து நம்புது நம்பல. ஆனா ப்ராசஸ் அப்படிங்கறது நீங்க இப்படிதான் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க போனை பண்ணி முடிச்சிட்டீங்க. அப்புறம் டெய்லி அலார்ம் செட் பண்றீங்க, சரிங்களா? மண்டே டு ஃப்ரைடே இல்ல மண்டே டு சாட்டர்டே அப்படி கூட வைங்க, சரிங்களா? சண்டே லீவ் கூட விட்டுக்கோங்கன்னு வைங்க. மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் ஒரு பிக்ஸ்டா ஒரு 4 o'clock 4:30 இப்படி ஒரு அலாம் வந்து ரெகுலரா அதுல அடிக்கணும். நீங்க எந்திரிச்சு ஆகணும். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சா என்ன நடக்கும், இல்ல எந்திரிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸும் நம்ம சேனல்ல இருக்கு. நீங்க போய் அதையும் பாத்துக்கலாம். சோ இப்ப நேரமா எந்திரிச்சிட்டீங்க. இப்ப போனுக்குள்ள வரீங்க. இப்ப அந்த அலாம்லாம் செட் பண்ணிட்டு யூடியூப்ல வந்துட்டு அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்றீங்க. அதுல நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களோட ஹெல்த் அஃபர்மேஷன், அப்புறம் உங்களுக்கு வெல்தியா வெல்த்துக்கு ஃபினான்ஷியலி, அப்புறம் வந்து நான் பாத்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்குலாம், ஏன்னா இப்ப வந்து பொண்ணா இருக்காங்கன்னா கண்டிப்பா முடி மேல வந்து அவங்களுக்கு நிறைய ஆசை இருக்கும்ல. சோ வந்து ஹேர் க்ரோத் அஃபர்மேஷன்ஸ் வைப்பேன். அப்புறம் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதுல ஒரு 12 விஷயமோ 13 நிறைய இருக்கும். நம்ம வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு அப்படி நிறைய அஃபர்மேஷன்ஸும் பர்டிகுலரா உங்களுக்கு என்ன அஃபர்மேஷன்ஸ் வேணுமோ அதெல்லாம் ஒரு மொத்தமா ஒரு 10 எடுத்துக்கோங்க.
10 எடுத்து நீங்க அஃபர்மேஷன்ஸ் அதுல வந்து பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு காலையில எந்திரிச்சு ஒரு 10 மினிட்ஸ் டு 10 to 15 மினிட்ஸ் ஆல்ஃபா மெடிடேஷன் பண்ணிட்டு மொட்டை மாடியிலயோ இல்ல வெளியே பின்னாடி பால்கனி இப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல ஹெட்ஃபோன் போட்டுட்டு அந்த அஃபர்மேஷனை ரெகுலரா நீங்க கேட்க ஆரம்பிக்கணும். இப்படி ரெகுலரா அந்த 10 அஃபர்மேஷனுமே, ஏன்னா மினிமம் ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் இருக்க மாதிரியான ஒரு அஃபர்மேஷன், அந்த வீடியோ லென்த் வந்து மேக்சிமம் 6 நிமிஷம் அப்படி நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் பண்ணா என்ன ஆகும்னா ரெகுலரா, இப்ப நான் பாத்தீங்கன்னா அது ஒரு 1.5 வருஷத்துக்கு நான் ரெகுலர் ரொட்டீனாவே எனக்கு அதை கேட்டுட்டே இருந்தேன். இன்னுமே நான் போன்ல வந்து அதை வச்சிருக்கேன். எப்பவாவது கேட்பேன், ரொம்ப ரேரா கேட்பேன். ஏன்னா இப்ப அதுக்கப்புறம் நம்மளோட ரொட்டீன்ஸ் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். நான் சொல்றது ஸ்டார்டிங்ல இருக்கீங்கன்னா இந்த அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நிறைய கேட்டுட்டே இருங்க, புரியுதுங்களா? இப்ப அஃபர்மேஷன் அப்படிங்கறது இவ்வளவு பாசிட்டிவா நான் கேட்கிறேன், இதுதான் அஃபர்மேஷன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது மட்டும் அஃபர்மேஷன்ஸ் கிடையாது. நீங்க டே டு டே லைஃப்ல என்னெல்லாம் பேசுறீங்க, என்னெல்லாம் சொல்றீங்களோ அது எல்லாமே அஃபர்மேஷன்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நெகட்டிவா சொல்றதுக்கு என்னன்னா, நான் கண்டிப்பா நான் போனேன்னா இதே டைமுக்கு போறேன்னா பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவேன், இந்த டைமுக்கு நான் உள்ள போனா ஆபீஸ்ல திட்டு வாங்குவேன், நான் போனா மட்டும்தான் ஏடிஎம்ல பணமே இருக்காது, அப்புறம் நான் போனா அந்த பேங்க் செக்யூரிட்டி என்ன திட்டுவான், அப்புறம் வந்து நான் போறேன்னா அந்த ஹோட்டல்ல எப்பவுமே சாப்பாடு நல்லா இருக்காது, இல்ல சாப்பாடே இருக்காது, இவன் எப்பவுமே ஆபீஸ்ல என்கிட்ட சண்டை தான் போடுவான். இப்படி எல்லாம் நம்ம வந்து ரெகுலரா ஒரு வச்சிருப்போம் ஒரு சென்டென்ஸ், சரிங்களா? இது எல்லாமே அஃபர்மேஷன்ஸ் தான். நீங்க காலையில உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு டெய்லி ரொட்டீன்ல உங்களோட இயல்பான குணம் இப்படி இங்க இருக்கு அப்படின்னா அது வேலைக்கே ஆகாது. சோ நீங்க அங்க எந்த அளவுக்கு கேக்குறீங்களோ அதை நீங்க இங்கேயும் மாத்தணும். இப்ப இமீடியட்டா நான் எப்படி மாத்துறதுன்னா, இமீடியட்டா மாத்த வேண்டாம். என்ன மாதிரியான நெகட்டிவ் வார்த்தைகள் உங்ககிட்ட இருந்து வெளியில போகுது, யூனிவர்ஸுக்கு என்ன வெளில நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. ஓகே, நான் இந்த ஹோட்டல் போனா சாப்பாடே இருக்காதுங்கிறத நான் அடிக்கடி சொல்றேன் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உடனே மாத்துங்க. அந்த ஹோட்டல் போகாதீங்க, வேற ஹோட்டல் போங்க. ஒரு 3-4 வாட்டி நீங்க வேற ஹோட்டல்ல எல்லாம் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பழகிருங்க. அதாவது எனக்கு சாப்பாடு இந்த டைம்ல கிடைக்கணும், ஆனா ரெகுலராவே இந்த டைம்ல கிடைக்காதுன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா, அதுக்காக மெனக்கட்டு நீங்க வேற ஏரியா கூட போய் சாப்பிடுங்க. இப்ப என்ன ஆகும், உங்களோட மைண்ட்ல முதல்ல அந்த ஹோட்டலை மறந்துடுங்க, இங்க நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிற அதுக்கு மைண்டை வந்து அப்படியே நீங்க வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கணும், சரிங்களா? அந்த தாட்டை வந்து டக்குன்னு இப்படி ஷிஃப்ட் பண்ணிக்கணும். இப்படி ஒரு நாள் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாலும் சரி, இல்ல எங்க உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சதோ அங்கேயே போய் சாப்பிட்டாலும் சரி, இப்ப உங்களோட வாயில இருந்து அந்த ஹோட்டல் போனா எனக்கு சாப்பாடு கிடைக்காது, இந்த டைம்ல நான் வந்து சாப்பிட மாட்டேன் இப்படின்னு சொல்றத உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே தான் அஃபர்மேஷன், சரிங்களா? இதை பாசிட்டிவா எப்படி பேசலாம் அப்படின்னா, நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைப்பேன், யூனிவர்ஸ் வந்து தானாவே அதை பண்ண வச்சிருவாங்க, அதுக்குண்டான வேலையை அவங்களே என்ன செய்ய வைப்பாங்க, என்னோட லைஃப் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் யூனிவர்ஸ் பண்ணனதே கிடையாது, நானா நினைக்கலன்னா கூட தானாவே அது எல்லாமே நடந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, இப்ப எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா கூட அது வெள்ளிக்கிழமை ஈவினிங் சனிக்கிழமை தான் எனக்கு உடம்பு முடியாம போகும். சோ வந்துட்டு நான் ஆஃபீஸ் லீவ் கூட போட தேவையில்லை, எனக்கு அந்த லீவ் டேஸ்லயே என்னோட உடம்ப நான் சரி பண்ணிடுவேன் 2 டேஸ்ல. இந்த மாதிரி என்னெல்லாம் உங்களுக்கு இருக்கோ எல்லாத்தையும் உட்காந்து கண்டுபிடிக்கணும். சாதாரணமான விஷயம் கிடையாது ஈர்ப்பு விதி. எல்லாரும் சொல்ற மாதிரி ஈஸியா லட்டு மாதிரி எல்லாம் உங்க கையில கொண்டு வந்து யாரும் எதையுமே இங்க வைக்கிறதுக்கு ரெடியா கிடையாது. அப்படி கொண்டு வந்து வைக்கணும்னா நீங்க எந்த அளவுக்கு கேப்பபிளா இருக்கணும் அப்படிங்கிற அந்த டெஸ்ட் எல்லாம் நீங்க பாஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் கிடைக்கும். சோ அஃபர்மேஷன்ங்கிறது நான் சொன்ன அந்த 10 அஃபர்மேஷனை நீங்க கேளுங்க. அது ஜஸ்ட் ஒரு ப்ராசஸ்ல மட்டும்தான் இருக்கும். ஆனா உங்களோட மனசு அதை நம்பாது. ஏன்னா அதுல வர வார்த்தைகள்லாம் அவ்வளவு பாசிட்டிவா இருக்கும். அதெல்லாம் கேட்கும் பொழுது உங்களுக்கு சிரிப்பு கூட வரலாம், இல்ல இது என்னடா இது இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு காமெடியா கூட இருக்கலாம். ஆனா நீங்க அதை கேட்டு கேட்டு பழகணும். உங்களோட டெய்லி இயல்பு வாழ்க்கையில நீங்க உங்களோட வார்த்தை அந்த சென்டென்ஸ் எல்லாம் மாத்தி, அதுதான் அஃபர்மேஷன். இன்ஃபேக்ட் ஒரிஜினல் அஃபர்மேஷன்ங்கிறதே உங்ககிட்ட இருந்து வர்றதுதான். ஏன்னா அதுதான் உங்க மனசுல இருந்து வெளியே வர்றது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ உங்க மனசுல இருந்து வர்ற எல்லா சென்டென்ஸையுமே ஓரளவுக்கு பாசிட்டிவா மாத்தி உங்க லைஃபை இன்னும் கொஞ்சம் ஈஸியா வாழ ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.